கால் அவர்கள் சொல்வார்கள், இதான் கெட்டவங்க, யாவையிலனா மம்பாசனா மிம்மர்கதினா, எங்களுடைய உறங்கும் இடத்திலிருந்து நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த இடத்திலிருந்து எங்களை யார் எழுப்பினான்னு கேட்டுக்கொண்டே ஓடுவார்கள். இந்த சூறு ஊதின உடனே எல்லாருக்கும் திரும்பி உயிர் வந்துருங்க. உயிர் வந்து என்ன செய்வோம், அந்தந்த பாடி எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஊதுதல் தான், அதுக்குள்ள அவ்வளவு வேலை நடந்துடும். இந்த மண்ணுக்குள்ள மண்ணோட மண்ணா மச்சி ஒண்ணும் இல்லாம போயிருந்தால் கூட எல்லாம் என்ன செய்வான், ஒரு சவுண்டு தான் கொடுப்பான். அதாவது கரெக்டா திரண்டு போய் என்ன செய்வோம், நம்ம இது எங்கெங்கெல்லாம் கரைஞ்சு போய் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அப்படி அப்படியே எல்லாம் எந்திரிச்சிருவான். எந்திரிச்சு என்ன செய்வான், ஓட ஆரம்பிச்சிருவான். ஓடும்போது என்ன சொல்லிட்டு ஓடுவானா, மம்பஅஸனா மின் மர்கதினா ஹாதா மாவாத ரஹ்மான் வ ஸதகல் முர்சலூன் சொல்றான். அதுல அவன் கேள்வி கேட்பானா, யாரா தூங்கிட்டு இருந்தால யாரா எழுப்புனதுன்னு கேட்பானா. அப்ப அது வந்து என்ன வழங்குது, கபூர்ல வேதனை இருந்தா அப்படி கேட்பானா. அவங்க என்ன சொல்றாங்க, எந்திரிக்கிறவன் அடி வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு வேதனை செய்யப்பட்டு இருந்தா தூங்குனால ஏன்டா எழுப்புனீங்கடா கேட்பான். அவன் என்ன கேட்பானா, குர்ஆன்ல வருது, கபர்ல திரும்ப உயிர்ப்பிக்கும் போது மறுமை நாள்ல நம்ம எல்லாரையும் உயிர்ப்பிக்கும் பொழுது அவன் என்ன சொல்லுவானா, எங்களை தூங்கிக்கிட்டு இருந்த எங்களை எழுப்பினவன் யாரு, இதுல இருந்து நமக்கு சிந்திச்சு பார்த்தா என்ன வழங்குதுன்னு கேட்டா, அது வேதனை எல்லாம் ஒண்ணு கிடையாது, தூங்கிக்கிட்டு இருந்து தான் எந்திரிக்கிறான் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைத்துக் கொண்டு இது கபர் வேதனை இல்லைன்னு தெளிவாக சொல்கிறது அப்படின்னு வாதிடுகிறார்கள். இந்த வாதம் வந்து பல காரணங்களால் இது வந்து தவறுங்க. ஏன் தவறுன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா, இது ஒரு அதிர்ச்சி. சூர் ஊதுதல் என்பது என்னது, ஒரு அதிர்ச்சி. இந்த அதிர்ச்சி ஏற்படும் பொழுது எவனுமே வந்து சுயநினைவோட இருக்க மாட்டான், பழையது எல்லாத்தையும் மறந்துடுவான். அந்த அதிர்ச்சியில ஒண்ணு நடக்கும் பொழுது ஏற்கனவே இருந்த என்ன நிலையில் அவன் இருந்தாங்கிறது அவனுக்கு என்ன மறந்து போயிடும். அவ்வளவு பெரிய அதிர்ச்சி என்று குர்ஆன்ல எல்லாம் சொல்லி காட்டுறான். அது எப்படிப்பட்ட நாள், யௌம ததுஹலு குல்லு முர்லியத்தின் அம்மா ஆர்வாத், பாலூட்டுகிற ஒவ்வொரு தாயும் தன் பால் ஊட்டுற குழந்தையை மறந்து விடுவாள். தலவு குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா, ஒவ்வொரு கர்ப்பிணியும் தன் வயிற்றில் இருக்கிற கருவை மறந்து விடுவாள். ஒத்தரநாச சுக்காரா, மனிதர்கள் எல்லாம் போதை மாதிரி இருப்பார்கள். ஒமாகும்பி சுக்காரா, உண்மையில் அவர்களுக்கு போதை இல்லை, ஆனால் போதை வயப்பட்டவர்களை போன்று இருப்பார்கள். காரணம் வலாக்கின் அதாப் அல்லாஹி ஷதீத், அந்த அல்லாஹ்வுடைய வேதனை அவ்வளவு கடுமையா இருக்கிறதுனால எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு உளர்ற மாதிரி தான் இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரியான நேரத்தில் ஒரு தந்திட்டு தூக்கத்துல இருந்து யாரா எழுப்பணும்னு கேட்கிறான்னு சொன்னா அதையெல்லாம் அப்படியே எடுத்துக்கிறது. அப்படி எடுத்துக்கொள்வதாக இருந்தால் இப்படி ஒண்ணு குர்ஆன்ல வருது பாருங்க. அவங்களுக்கு கவுண்டரால பல பல கவுண்டர் குர்ஆன்ல இருக்கிறது. ஃபர்ஸ்ட் கவுண்டர் என்னன்னு கேட்டா 30வது சூராவுல 55வது 56வது வசனங்கள். அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யௌம தக்கூமு ஸாஅத்து, இந்த கியாமத் நாள் எல்லாரும் உயிர்ப்பித்து எழுப்பப்படுவோம்ல, அந்த நாளையில யுக்ஸிமுல் முஜ்ரிமூன, குற்றவாளிகள் எல்லாம் சத்தியம் செய்து கூறுவார்கள், மா லபிசு கைர ஸாஅ, சற்று நேரம் தவிர தாங்கள் வந்து பிணமாக இருந்தது இல்லை அப்படின்னு சத்தியம் செய்வார்கள். கதாலிக்க கானு யூபக்கும், இப்படித்தான் அவர்கள் வந்து திசை திருப்பப்பட்டார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப வந்து எழுப்பி பல ஆயிரம் வருஷம் ஆயிரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து காலத்துல இறந்து போன ஒரு ஆளை திருப்பி எழுப்பும் போது எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷங்கள் ஓடி போயிருக்குங்க. லட்சம் வருஷம் அவன் படுத்து கிடந்துட்டு சொல்லுவானா, லபிசு கைர ஸாஅ, இல்லையே ரொம்ப நேரமே இல்லை, கொஞ்ச நேரம் தானே படுத்து கிடந்த, 10 நிமிஷம் இருக்கேன், அரை மணி நேரம் இருக்கும்னு சொல்லுவான் அவன். அப்ப அவ்வளவு நேரம் கடந்ததை வந்து அவன் மறுக்கிறான். அப்ப இவன் மறுத்ததை வச்சுக்கிட்டு பேசுறதா இருந்தா செத்த உடனே கியாமத் வந்துருமா? அப்ப இது நெசமா? இவன் சொன்ன வார்த்தை, அவன் சொல்றான் தூக்கத்திலிருந்து எழுப்புனது யாருன்னு கேட்கிறான். சரி, அதை வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க நீங்க விளங்குனீங்களே. ஆனால் இது மாதிரி அவன் சொல்றானே, எது மாதிரி அல்லாஹ் எழுப்பும் போது சொல்றான், இது ரொம்ப நல்ல கிடையாது, நேத்தான செத்தோம் அப்படிமானா. 10 லட்சம் வருஷத்துக்கு எல்லாம் எழுப்பி உட்கார வச்சிருக்கிறான். 20 லட்சம் வருஷத்துக்கு பிறகு கொஞ்சம் பேர் எந்திரிச்சு நிப்பானுவ, 10,000 வருஷத்துக்கு பிறகு கொஞ்சம் பேர் எந்திரிச்சு நிப்பான். அப்ப அவன் எப்ப சாவுறானோ அதுக்கு அந்த மாதிரி டிஃபரெண்ட் ஆகுமா இல்லையா? இன்னைக்கு செத்தவனுக்கு கம்மியான காலம் கிடைக்கும், நேற்று செத்தவனுக்கு கூட காலம் படுத்து கிடப்பான் கபூர்ல. அப்ப நீண்ட காலம் இருந்தவன்லாம் என்ன சொல்லுவான்னு கேட்டா, இன்னைய கொஞ்ச நாள் தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லுவானா. அது கைர ஸாஅ, சற்று நேரம், நாட்கணக்கிலோட சொல்ல மாட்டேங்கிறான். இப்ப காலையில இருந்து அந்த காலையில தானே மூத்த பணம் மாதிரி தெரியுதுமா, சாயந்தரம் தானே மூத்த பணம் மாதிரி தெரியுதுமா. அப்ப இப்படி சொல்றான, இதை வைத்துக் கொண்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கிற கூடாது, இவன் தப்பா சொல்றான்னு புரிஞ்சுக்கணுமா. இப்படி அவன் சொன்ன காரணத்தினால் நம்ம என்ன செய்யல, மௌத்தா போன உடனே கியாமத் நாள் வந்து விடும், அப்படியா வழங்குறது? அப்படி வழங்க முடியுமா? அதே நேரத்தில் அதுல எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, காலல்லதீன ஊத்துல் இல்ம வல் ஈமான், ஈமானும் இல்மும் உள்ளவர்கள், மார்க்க இறை நம்பிக்கையும் ஞானமும் உள்ளவர்கள், அவங்க எந்திரிச்சுக்கிட்டு கவுண்டர் கொடுப்பாங்களா, அடக்கிருக்கணுங்களா, என்னடா கொஞ்ச நேரம் தெரிய
லகத் லபிஸ்தும் ஃபீ கிதாபில்லாஹி இலா யௌமில் பாஸ். அல்லாஹ்வுடைய வேதத்தில் ஏற்றிலே உள்ளபடி எழுப்புற காலம் வரைக்கும் நீண்ட நெடுங்காலம் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். நேத்தா செத்து நினைச்சிட்டு இருக்கிற பல்லாயிரம் ஆண்டுகள் ஓடி போய் விட்டதுடான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, நல்லடியார்கள் பதில் கொடுப்பார்கள் இருக்கிறது. அப்ப இவன் அதிர்ச்சியில கெட்டவன் வந்து என்ன செய்யறான்னு கேட்டா, அதிர்ச்சி அடைந்து போய் தூங்குனதாக அவன் சொல்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொண்டால் இது நல்லடியார் சொன்னது இல்ல. யாரு எங்களை தூக்கத்திலிருந்து எழுப்புனு கேட்கறவன் யாருன்னு கேட்டா கெட்டவன். அவனுக்கு இதெல்லாம் கரெக்டான விஷயத்தை மறந்துடுவான். இது ஒரு மேட்டரை விளங்கிறன்னு அவன் சொல்லக்கூடிய சொல்லை ஆதாரமாக வைத்துக் கொண்டு அல்லாஹ் எடுத்துதான் காட்டுறான். இது அல்லாவே சொல்லல, நீங்க எல்லாம் தூங்கிக்கிட்டு இருப்பீங்கன்னு அல்லாஹ் சொன்னா அதுக்கு அர்த்தம் வேற. இது யார் சொன்னதே எல்லாம் எடுத்து காட்டுறான். கெட்டவன் எழுப்பப்படும் பொழுது சொல்ற வார்த்தையை எல்லாம் எடுத்து காட்டுறான். அவனுடைய சொல்ல ஆதாரமா வச்சுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்வதை விட நம்ம அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ற விளக்கத்தின் அடிப்படையில் நம்புறதுங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, கபர் வேதனை இருக்குதுங்கிறத குர்ஆனும் சொல்லத்தான் செய்கிறது. நீங்க பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்கல. கபர் வேதனை இருக்குதுங்கிறத எப்படி அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டது நமக்கு தெரியும். மூழ்கடிக்கப்பட்டதை பற்றி 40வது சூறாவுல 45, 46 வசனங்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது, அன்னாரு யூரலூன அலைஹா உதுவும் அசியா யௌம தக்கூமு ஸாஅத்து அத்ஹிலு ஆல ஃபிரௌன அஸத்தல் அஸாப். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபிரௌனை நம்ம மூழ்கடிச்சிட்டோம். மூழ்கடிச்ச பிறகு இதுவரைக்கும் சொர்க்கமோ நரகமோ போகல. ஃபிரௌனோ மற்றவர்களோ இன்னும் என்ன செய்யல, சொர்க்கவாசிகள் வந்து சொர்க்கத்துக்கும் போகல, நரகவாசிகள் யாரும் நரகத்துக்கும் போகல. இப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அன்னாரு யூரலூன அலைஹா உதுவும் அசியா, காலையிலும் மாலையிலும் இந்த ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தார்களும் நரகத்திற்கு முன்னால் காட்டப்படுகிறார்கள், நரகத்திற்கு முன்னால் எடுத்து காட்டப்படுகிறார்கள். யௌம தக்கூமு ஸாஅத்து, நியாய தீர்ப்பு நாள் வருமே அந்த நாளையில அத்ஹிலு ஆல ஃபிரௌன அஸத்தல் அஸாப், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை கடும் தண்டனைக்கு உட்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்ப கியாம நாள்ல கடும் தண்டனை என்று சொல்ற அல்லாஹ் அதுக்கு முந்தி என்ன செய்வாங்களாம், ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை நரக வேதனை எடுத்து காட்டப்படுகிறது, நரகத்தை காட்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறான். அப்ப கியாம நாளில் கடும் தண்டனை வேற இருக்குங்கிறான். அப்ப கியாம நாள்ல கொடுக்கிற கடும் தண்டனை இல்லாமல் இன்னும் ஒரு தண்டனை தினசரி அவர்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப வந்து கபர் வேதனை சொல்லுதா இல்லையா? இது அந்த வேதனை எங்க நடக்குது? நியாய தீர்ப்புக்கு பிறகுதான் கடும் தண்டனை கொடுக்க போறோம். அதுக்கு முந்தி வந்து அவர்களுக்கு காட்டப்படுகிறான் அல்லாஹ், அன்னாரு யூரலூன அலைஹா உதுவும் அசியா, காலையிலும் மாலையிலும் நரகத்தின் முன்னால் அவர்கள் எடுத்து காட்டப்படுறார்கள்னா இந்த இருக்கு நரகம் பார்த்துட்டு போங்கன்னு அர்த்தம். அது அந்த வெப்பம் அந்த வேதனையை அனுபவிக்கிறாங்கன்னு அர்த்தம், காட்டப்படுறாங்க. அதே நேரத்தில் கியாமத்து நாள்ல கடும் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். 40, 46 சொல்லப்படுகிறது. அது ஃபிரௌனுக்கு மட்டும் நீங்க நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கதாபி ஆலி ஃபிரௌன வல்லதீன மின் கப்லிஹிம், இந்த ஃபிரௌனுக்கு மாத்திரம் கிடையாது. ذالک பிமா, அதாவது 8வது சூறாவுல 50, 51, 52 வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலவு தரா இது வப்பல்லதீன கஃபருல் மலாயிகத்து, மலக்குகள் நிராகரிப்பவர்களின் உயிர்களை கைப்பற்றும் பொழுது எவரி போன உஜூகவும் அதுபாரகும், அவங்களுடைய முதுகுகளிலும் முகத்திலும் அடித்து உயிரை கைப்பற்றும் பொழுது சொல்லுவாங்க, அதூக்கு அலாபல் ஹரீக், சுட்டரிக்கும் வேதனையை சுவையுங்கள் என்று சொல்வார்கள். சொல்லிட்டு சொல்றான், இது எப்படி கொடுக்கப்படும் வேதனை என்று சொன்னால், கதாபி ஆலி ஃபிரௌன, ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு கொடுக்கப்பட்டது போலவும், வல்லதீன மின் கப்லிஹிம், அவர்களுக்கு முன்னர் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்பட்டது போலவும் அனைவருக்கும் உண்டுன்னு சொல்லி என்ன செய்யறான் அல்லாஹ் அதுல முடிக்கிறான். ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு என்ன கொடுக்கப்படுது அது எல்லாத்துக்கும் உண்டு. ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு மட்டும் இல்ல, ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு கொடுக்கப்பட்டது போல எல்லாருக்கும் உண்டு சொன்னா, ஃபிரௌன் எப்படி காலையிலும் மாலையிலும் நரக வேதனைக்கு உட்படுத்தப்படுறானோ கியாமத் நாளுக்கு முந்தி, கியாம நாள் வருவதற்கு முந்தி தினமும் நரகத்திற்கு அவன் எப்படி உட்படுத்தப்படுகிறானோ அப்படி அனைவரும் உட்படுத்தப்படுவார்கள் என்று குர்ஆன் சொல்லும் பொழுது அது எப்படி கபர் வேதனை இல்லைன்னு குர்ஆன் சொல்றதா வழங்குறாங்க? அது தப்பு. இன்னொன்னு நீங்க வழங்கணுங்க. இப்ப வந்து நம்மள்ட்ட வந்து அல்லாஹ் ஒரு உறுதிமொழி எடுத்தான். என்ன உறுதிமொழி எடுத்தான்? இது குர்ஆன்ல எல்லாம் சொல்லி காட்டுறான். 7வது அத்தியாயத்துல 172, 173 என்ன உறுதிமொழி எடுத்தானா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நிப்பாட்டி அவரிடமிருந்து நம்மளை எல்லாம் அல்ல வெளியே கொண்டு வரோம். அவருக்குள்ள நம்ம இருந்தோம், நம்முடைய ஜீன்ஸ் நம்முடைய மரபணு எல்லாம் ஜீன் அதுக்குள்ள இருந்திருக்கு, அதெல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் என்ன செய்யணும், நம்முடைய உயிர்களை அங்கிருந்து வெளியாக்கி அல்லாஹ் கேட்கிறான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் தானே உங்களுக்கு ரப்பு, நான் தானே உங்களுக்கு அல்லாஹ் அப்படின்னு நல்லா